தமிழ்நாட்டில் முருகனின் அரிய திருத்தலங்களில் ஒன்று திருவிடைக்கலி முருகன். சிதம்பரம் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த தலம் முருகன் நேரடியாக வந்ததாக கூறப்படும் மிக சில புனித இடங்களில் ஒன்று. திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவன் மகன் இரண்யாசுரன் சுறாமீனாக மாறி கடலில் பதுங்கினான். உலகத்தை அச்சுறுத்தி அவனை வைகாசி சதயம் நாளில் முருகன் வதம் செய்தார். ஆனால் அவன் சிவன் பக்தன் என்பதால் அவனை வதம் செய்த பாவம் முருகனுக்கே ஏற்பட்டது. அதை நீக்க முருகன் திருவிடைக்கலிக்கு வந்து குராமரத்தின் அடியில் சிவனை நோக்கி தவம் செய்தார். இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் ஒரே கருவறையில் முருகனும் சிவனும். முருகன் வழிபட்ட ஸ்படிகலிங்கம் இன்றும் இங்கே காட்சி தருகிறது. இங்கே முருகன் மிகவும் அரிய கோலத்தில் ஒரு கையில் வில், மற்றொரு கையில் வேல், மேலும் வாகனம் மயில் அல்ல யானை. இந்த தலத்தில் தெய்வானை தவம் செய்து முருகனை மனம் கேட்டார். இங்கேதான் அவர்களின் நிச்சயதார்த்தம் நடந்ததாக தலபுராணம் சொல்கிறது. ராகதோஷம் நீங்க, திருமண தடையாகல, வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் வர பக்தர்கள் தேடும் புனித ஸ்தலம் திருப்பங்கள் தரும் திருவிடைக்கலி முருகன்.